தங்கம் வந்து எப்படி தான் வந்து விலை உயர்ந்தாலும் கீழே இறங்கினாலும் அடுத்த 5லிருந்து 7 ஆண்டுகளுக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு சராசரி ரிட்டர்ன் வந்து கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இப்போ சில்வர் ETF-லயோ கோல்டு ETF-லயோ இன்வெஸ்ட் பண்ணவங்க விலை வந்து குறைஞ்சிருக்கு, என்ன பண்ணணும்? ஸோ அப்போ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் கவலையே பட தேவையே இல்லை. தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு கோல்டு வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எப்பொழுதுமே வந்து இருக்கும். 2008 ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. தங்கத்தோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராமே வந்து 12,500 ரூபா. க்ரூட் ஆயில் வந்து $140 இருந்தது. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் வந்து பாட்டம் வந்துருச்சு. ஸோ தங்கம் வந்து பீக்கில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டைம் டு எக்ஸிட்டு. இப்போ நிஃப்டி வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவலில் இருக்குது. அடுத்த 6லேருந்து 7 வருடங்களுக்கு நிஃப்டி இங்கேருந்து டபுள் ஆகிடும். கவலையே பட தேவையே கிடையாது. 12% காம்பவுண்டில் நீங்கள் போட்டிங்கனாவே அக்டோபரே முடியல. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆயிருக்கு. ஒரு இண்டெக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 PE அப்படிங்கிற ரேஷியோ வந்து ஒரு பை பண்ணுறதுக்கு இதுவே வந்து 20 கிட்ட இருந்துச்சுன்னா நல்லது. 20க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை, மிக மிக நல்லது. 2030ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை வந்து 32ன்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறதுலேருந்து நிஃப்டி வந்து டபுள் ஆகிறது இருக்குது. ஈவன் நிஃப்டி 20,000 போனால் கூட அடுத்த 40,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ எப்படியா இருந்தாலும் 2030 கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற 25,700 இன்னைக்கு 30,000 பாயிண்ட்டு போனாவே 12% சராசரியாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரு மிக பிரகாசமான எதிர்காலம் வந்து நிஃப்டியில். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போது வெள்ளி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வெளியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு புலம்புறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் நாங்கள் வந்து இருக்கோம். SJ சூர்யா சொல்கிற மாதிரி என்ன நாங்கள் வந்து வாங்கினா வந்து இது விலை குறையுது, விற்கும் போது விலை ஏறிடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வெள்ளி பற்றி நிறைய பேசும்போது சரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விலை குறைஞ்சிருக்கு, லாஸ்ட்டில் இருக்கும். நம்ம முன்னாடி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன அந்த கரெக்ஷன் விலை குறைவு அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் தானே? ஆமாம், உண்மை தான். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வந்து 200-டே மூவிங் ஆவரேஜை வச்சு நாங்கள் வந்து ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணுவோம். நம்ம அந்த 200-டே மூவிங் ஆவரேஜில் வந்து அந்த ப்ரைஸ் கேப் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கேப் வந்து அதிகமாகிட்டே போகுது. ப்ளஸ் RSIயும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஹிஸ்டாரிக்காக வந்து லாஸ்ட் ஒரு 50 வருஷத்துடைய RSIயோடைய பீக் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை. ஸோ வந்து அது கோல்டுக்கும் சரி சில்வருக்கும் சரி. இப்போ நீங்கள் சில்வர்னு கேட்டதுனால அதையே நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து எப்பப்போலாம் வந்து 80-85க்கு மேலே போகுதோ ஒரு ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ நாங்கள் வந்து அதை செல் பண்ண தான் பார்ப்போம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செல்லிங்க்கு தானே தவிர இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் கிடையாது. அதை தான் நான் லாஸ்ட் இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருந்தேன். நான் ஸோ எக்ஸிட்டுக்கு தான் இங்கே பைசா, என்ட்ரிக்கு வந்து பைசா கிடையாது. அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து திஸ் த டைம் டு செல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10% இப்போ வந்து கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். என்னென்னா இன்னொரு 6 மந்த்ஸுக்கு வந்து பெருசாக வந்து அப் ட்ரெண்ட் இருக்காது, பெருசாக டவுன் ட்ரெண்ட் இருக்காது, அப்படியே சைட்வேஸ் மூமெண்ட்டில் வந்து இருக்கும். இன்னொரு 10% வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் ஓவராலாக இருக்குது. பட் ஓவராக வந்து ராலி இந்த 18 மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் 100% ரிட்டர்ன் கொடுத்துடுச்சு. அதனால் வந்து ஒரு 20% கரெக்ஷன் இருந்ததுன்னா 100% போனதில் ஒரு 20% கரெக்ஷன் வருது ஒரு யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பு தானே. ஸோ அதனால தான் எல்லாரோட கேள்வி அதுதான். ஏன் குறிப்பாக வந்து வெள்ளி முதலீட்டில் போனோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய சொல்லப்பட்டுச்சு. இந்த ஒரு வருஷத்தில் இந்த இயர் முடியறதுக்குள்ளாகவே 70%க்கு மேலே அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசையில் தான் வந்து முதலீடு பண்ணுறோம். இப்போ இங்கிருந்து அதே மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது சாத்தியமா? எப்பொழுதுமே வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்பயாவது தான் நடக்கும். எப்போ பார்த்தாலும் நடந்து அதுக்கு பேர் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஓகேவா? ஸோ 1980 ஒரு தடவை நடந்தது பீக்கு, 2011 நடந்தது, இப்போ 2025 நடக்கும். பட் அதுக்கான டைம் காலகளவு எடுத்துக்கிட்டு தான் வந்து அது வந்து நடக்கும். எப்போ பார்த்தாலும் நடந்ததுன்னா அது ஒரு இதுவே கிடையாதுல்ல. நம்ம டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்க்கும்போது இப்போ இருக்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீக்கில் போன ஒரு $55 $54 வந்து நீங்கள் $2011 ப்ரைஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ $75 வந்து கணக்குக்கு வரணும். நம்ம ஆக்சுவலி வரல. நம்ம இப்போ தான் வந்து 48 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 54 போய் 48 இருக்குது. 1980 $49 போன சில்வர் ப்ரைஸை இப்போ இருக்கிற கரண்ட் வேலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்றைக்கி $50 இன்றைக்கி $50 பார்க்கும்போது $200 இப்போ போகணும். இப்போ
ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம 48 தான் இப்போ இருக்கிறோம். அப்போ அதனால் வந்து சில்வர் வந்து குறைந்தபட்ச ஒரு 2011 அந்த டாலர் ப்ரைஸோடைய கன்வர்ஷனில் பார்க்கும்போது $75 வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உடனடியாக நடக்குங்கிறதுக்கான சாத்தியம் கிடையாது. சில்வர் வந்து மோர் வாலடைல் ப்ராடக்ட் தேன் கோல்டு. ஸோ வந்து அதில் வந்து ரிட்டர்னும் சூப்பர் ஃபாஸ்ட்டு, நெகட்டிவ் ரிட்டர்னும் சூப்பர் ஃபாஸ்ட், பாசிட்டிவ் ரிட்டர்னும் சூப்பர், நெகட்டிவ் ரிட்டர்னும் சூப்பர். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில்வர் வந்து அக்யூமுலேட் ஓவர் த பீரியட் பண்ணுறவங்களுக்கு தான் சேவை தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் மணி மேக்கிங் டூலாக வந்து நம்மளுடைய ஏன்னா ஹைலி வாலடைல். சார் நீங்கள் வந்து இது விற்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து விலை ஏறிட்டே இருக்குது, ஒரு கட்டத்தில் இது வந்து குறையும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. விலையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கேருந்து விலை வந்து இன்னும் ஃபர்தராக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 10% இப்போ கரெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இன்னொரு 10% கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ஷன் வரல அப்படின்னா சைட்வேஸ்லேயே பெருசாக அப் அண்ட் டவுன் சைட்வேஸ்லேயே பல மாதங்கள் வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ வந்து அடுத்தது ரொம்ப கம்மியாக நான் எதிர்பார்க்குறது வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 2 lakhs டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 2030 வந்து இன்னும் நல்ல பிரகாசமான எதிர்காலம் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில்வர் வந்து ஒரு காலத்தில் வெறும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து 10க்கு 10 சைஸில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரூம் சைஸ் 10க்கு 10 ரூம் சைஸ்க்கான இன்றைக்கி அந்த ஃபோட்டோவால்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பேனல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற உடைய சில்வர் வந்து 20 கிராம் இன்றைக்கி. ஓகேவா. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 15 வருடம் முன்னாடி சில்வருடைய பயன்பாடு வந்து அதில் அந்தளவுக்கு கிடையாது சோலார் இதில். இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கி ரினியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம, எஸ்பெஷலி கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவில் வந்து நம்ம அது மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது 10க்கு 10 ரூம் சைஸுக்கான அந்த அளவுக்கான சோலார் பேனலுக்கு 20 கிராம் வருது. நல்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இவி கார்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டா மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2017 2028 அந்த காலகட்டத்தில் வந்து சில்வருடைய இன்வென்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, விலை உயர்வு வந்து கம்மியாக இருந்தது. 2022 25 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வருடைய பயன்பாடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து அப்போ வந்து இன்வென்ட்ரிக்கும் அந்த டிமாண்டுக்கும் அந்த இதுக்கான கேப் வந்து சப்ளைக்கான கேப் வந்து குறைஞ்சிடுது. ஸோ இது வந்து சில்வருக்கான ஒரு ரியல் டிமாண்டையும் கொடுத்தது. டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து பார்க்கும்போது சில்வர் வந்து 2024 ஏப்ரலில் $24 தாண்டிச்சுன்னா இது வந்து விலை உயரக்கூடிய அந்த ட்ரெண்ட்லையும் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் ரெண்டு சேர்ந்து வந்து அங்கேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து சோலார் மின் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 சைஸ் அந்த ரூம் சைஸ் உள்ள ஒரு சோலார் பேனல் இன்றைக்கி இருக்கிற பயன்பாட்டுக்கு வந்து 20 கிராம் சில்வர் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து ஒரு 3-4 கிராம் சில்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம எக்ஸிஸ்டிங் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் கார்களில் வந்து கம்மி. பட் இவி கார்களில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து அதிகம். ஸோ இவி காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆவரேஜாக வந்து பயன்பாடு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து சோலார் பேனல்ஸு, இவி, நம்ம அதர் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில்வருடைய பயன்பாடு வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2030 வந்து இந்த டோட்டல் பயன்பாட்டுடைய நம்மளுடைய தேவை வந்து 14,000 டன்னாக வந்து அதை ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் உற்பத்தி வந்து 35,000 டன் அந்த ரேஞ்சில் இருந்ததுக்கு அப்படின்னா 14,000 டன் கிட்டத்தட்ட 40% வந்து டோட்டல் நம்ம உற்பத்தியில் வந்து 40% வந்து இந்த பயன்பாட்டுக்கே வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நாளுக்கு நாள் வந்து நம்ம பயன்பாடுடைய தேவையும் நமக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து டிமாண்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து சப்ளைவும் நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால அடுத்த 2 வருடங்களில் வந்து சில்வர் வந்து 2 லட்சத்தை தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2030 வந்து அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரேலி வந்து அதிகமாக நடந்ததுனால டெஃபினட்டாக வந்து ஒரு 20% ப்ரைஸ் கரெக்ஷனுங்கிறது ஒரு ரீசனபுளான ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ 10% நம்ம வந்து கரெக்ஷன் நடந்துடுச்சு. இன்னொரு 10% நடந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். அது உடனடியாக நடக்குமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வெள்ளி விலை பற்றி நம்ம பார்த்தோம். தங்கமும் வந்து விலை வந்து கண்டிப்பாக குறைஞ்சது. டாலர் டேர்ம்ஸில் வந்து நிறையவே வந்து குறைஞ்சிருந்தது இல்லையா? இப்போ அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்புமே தங்கம் விலை இன்னும் குறையுமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. ஸோ தங்கம் வந்து டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% கரெக்ஷன் கிட்ட வந்துருச்சு சைஸபிள். அடுத்த 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5-6% வந்து கரெக்ஷன், அதிகபட்சம் வந்து 8-9. ஸோ அதான். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு 9% ஓவர், இன்னொரு 9% மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 18% மேலே வந்து தங்கம் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடும். தங்கம் வந்து எப்படி தான் வந்து விலை உயர்ந்தாலும் கீழே இறங்கினாலும் அடுத்த 5-7 ஆண்டுகளுக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு சராசரி ரிட்டர்ன் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும், நாட் ஈவன் டபுள் டிஜிட். டபுள் டிஜிட்னா 10%, சிங்கிள் டிஜிட்னா 8-9. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு வந்து
இப்போ யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ, புதிதாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு அடுத்த 5லிருந்து 7 ஆண்டுகளுக்கு வந்து தங்கத்தினுடைய சராசரி வருமானம் என்பது 8லிருந்து 9% மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போது இந்த சமீபமாக நடந்த இந்த விலை ஏற்றத்திலிருந்து இந்த ETF நோக்கி போனவங்க வந்து நிறைய பேர் சார். சில்வர் ETFஓ கோல்டு ETFஓ போனவங்க நிறைய பேர். இப்போ விலை வந்து இறங்கிருச்சு. இப்போ நம்ம சாதாரணமாக வெள்ளி வந்து பொருளாக வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா பெரிய அளவில் கவலைப்பட மாட்டோம். சரி, இது எனக்காவது ஏறும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் ETFல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். அது விலை குறையிறது வந்து ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். இப்போது சில்வர் ETFலையோ கோல்டு ETFலையோ இன்வெஸ்ட் பண்ணவங்க விலை வந்து குறைஞ்சிருக்கு, என்ன பண்ணணும்? அதாவது வாங்கினதை வந்து நம்ம விற்கணும்னு அவசியம் கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் வாலடைல் ப்ராடக்ட் தேன் சில்வர் வந்து, அதனால் வந்து பெரிய விலை ஏற்ற இறக்கம் வந்து கோல்டில் வந்து இருக்காது, சில்வரில் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் கவலையே பட தேவையே இல்லை. கோல்டு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டேரெக்டாக ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ உங்களை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து அதுலேருந்து ஒரு 10% 20% கோல்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்கும். இப்போ வந்து அது விலை இறங்கினாலும் அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஏன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து கிடையாது. எந்த அசெட்லேயுமே ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 வருஷமாக இருந்தால் அதுக்கு பேர் இன்வெஸ்டர்னு சொல்ல முடியும். ஸோ அது கம்மியாக இருக்கிறவங்கள இன்வெஸ்டர்னு கேட்டகரிக்குள்ளே கொண்டே வர முடியாது. அப்போ வந்து ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு கோல்டு வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எப்பொழுதுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அடுத்த 10 ஆண்டுகள் அவங்க வச்சுருந்தா கூட டெஃபினட்டாக வந்து ஒரு 10% வந்து சராசரியாக கிடைக்க தான் போகுது. அதனால் வந்து கீழே இறங்க அவங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அதை பயப்பட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. சில்வருக்குமே அது அப்படி தானே, சில்வருடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நம்ம உள்ளே நுழையிறோம் அப்படிங்கிறது தான் பொறுத்து இருக்குது. எல்லாருமே வந்து அந்த பீக்கில் வந்து பரபரப்பாக இருக்கும்போது தான் போகிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாரன் பஃபெட் சொன்னது தான் இன்றைக்கு வரைக்குமே பொருந்தது. when others are greedy be fearful. ஓகேவா? அப்போ இதுதான் நடந்தது. கடந்த ஒரு 6 மாதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் கோல்டு சில்வரை பற்றி தான் பேசுவோம். ஒரு காரில் போனால் ஒரு டிரைவர் பேசுவார், ஒரு சலூன் கடைக்கு போனால் அங்கே பேசுவாங்க. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போனால் 4 பேர் பேசுவாங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ரயிலில். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பரபரப்பாக அந்த மாதிரி பேசி பண்ணும்போது நம்ம அப்போ தான் பயப்படும். ஓகேவா, இப்போ நம்ம போகக்கூடாதுன்னு. யாருமே அதை பற்றி கவலையே படாமல் சீண்ட கூட மாட்டாங்க. அப்படி தானே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு சில்வர் இருந்தது. அப்போ யாருமே அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணவே இல்லையே. அதனால் அந்த மாதிரி டயத்தில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து கடந்த இன்டர்வியூலையுமே நான் சொன்னேன் டைம் டு செல்னு சொன்னது காரணமே அதான். இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். இதே கான்செப்ட் வந்து அப்படியே அதுக்குமே பொருந்தும். எப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களோ அப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். நம்ம அதை இது வந்து நம்ம சொல்லலை, வாரன் பஃபெட் சொன்னதும் நம்ம இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு முதலீட்டு காரணத்துக்காக சில்வர் ETFலையோ கோல்டு ETFலையோ வந்து முதலீடு பண்ணவங்க விலை இறங்கினா கவலைப்பட வேணாம். லாங் டேர்மாக கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து வச்சிருக்கலாம். ஆமாம், எப்பொழுதுமே வந்து கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட் தான். எப்பொழுதுமே வந்து என்னோட ஒரு கிளைண்ட்ஸ் இருக்கார், நம்ம வந்து அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெட்ஜிங்க்கு டெஃபினட்டாக வந்து ஒரு 10% வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு கோல்டு ஃபண்டு இருக்கும். சரிங்க சார், இது வரைக்கும் நான் வந்து இன்வெஸ்டே பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க இது கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு நான் வந்து ஒரு வேளை வெயிட் பண்ணுற ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இது டைம் டு என்டரா இப்போ வாங்க ஆரம்பிக்கணுமா? அதாவது SIP பேசிஸில் வந்து அக்யூமுலேட் பண்ணுறவங்களுக்கு வந்து கவலையப்பட தேவையில்லை. லம்சம் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து SIPயே வாங்குறவங்க மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் வாங்க முடியும், வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து வாங்கிக்கலாம். அவங்கள பற்றி கவலையே கிடையாது. என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்சம் இருக்குது, இல்லை 5 லட்சம் போடுறேன், 10 லட்சம் போடுறேன் அப்படிங்கிறவங்க பொறுத்து இருக்கலாம். இன்னும் பொறுத்து இருக்கலாம். எங்கேயும் போயிடாது எதுவுமே. சரி, அந்த 1 லட்சத்தில் ஒரு 10,000 இப்போ அது பண்ணலாம், அது தப்பு கிடையாது. இப்போ அந்த 1 லட்சத்தையே வந்து அவங்க மாதம் 10,000 அடுத்த 10 மாதத்துக்கு பிரித்து வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை. ஸோ இதை செயல்படுத்தலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து முதல்ல நம்ம ஒரு முன்னாடி பேசும்போது டைம் டு செல்னு சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து விலை குறைய வரதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டோம், டைம் டு செல் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் வந்து அந்த டைம் டு செல்லை வந்து திங்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு $1,800 வந்து கோல்டு ப்ரைஸ் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணோம். என்னுடைய கணிப்பு வந்து சராசரியாக 12%. ஆனால் அந்த 18 மாதத்தில் வந்து இது 100% கொடுத்த உடனே ஸோ இப்போ 1,800லேருந்து 4,380 தாண்டி போயிடுச்சு. அப்போ ஒரு இன்வெஸ்டருக்கு இதோட வேறு என்ன வேணும்? ஸோ வந்து அப்போ வந்து நம்ம அசலை அந்த கோல்ட்லேயே வச்சுக்கிட்டு லாபத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ வந்து
அந்த லாபத்தை எடுத்து நம்ம ஒரு எஃப்டியில் போட்டுக்கிட்டா கூட எனக்கு வந்து ஒரு 7% ரிட்டர்ன் வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைச்சா போதும். அப்படி எப்பொழுதுமே 7% கிடைக்காது. ஏன்னா வந்து 7ங்கிறது 6.5 ஆகும் 6 ஆகும் அப்படி தான் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஸோ ஒரு அசெட்லேருந்து வந்த ரிட்டர்ன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வரதை வந்து எதிர்காலத்தில் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. ஸோ இது மாதிரி திருப்பி 100 வருஷத்துலேயும் இதான் முதல்ல நடந்திருக்கு. ஓகேவா? இது திருப்பி எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வந்து அதனால் வந்த வாய்ப்பு வந்து தவற விடக்கூடாது. சரி, இப்போ நம்ம பங்குச்சந்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. தங்கம் வெள்ளி விலை குறைவு அப்படிங்கிறது வந்து இந்த பங்குச்சந்தையோட அந்த போக்கு வந்து மாறுறதும் ஒரு காரணமா? இது வந்து இன்னொரு விதத்துலையும் நம்ம பார்க்கலாம். வந்து க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டுக்கும் ஒரு கார்லேஷன் இருக்குது. ஸோ வந்து க்ரூட் ஆயில் வந்து லோ வரும்போது கோல்டு வந்து பீக்கில் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ரீசெண்டாக $57 இருந்தது. கோல்டு வந்து பீக்கில் இருந்தது. இதே மாதிரி 2008 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்தது. அன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $20 அன்றைக்கி வந்து. ஆனால் அன்றைக்கி வந்து தங்கம் வந்து நம்ம ரூபா டேர்மில் சொல்கிறேன், அப்போ புரியுங்க. அது 48,000 வந்து அன்றைக்கி இருந்துச்சு. இந்த க்ரூட் ஆயிலுக்கும் தங்கத்துக்கும் ஒரு நல்ல கார்லேஷன் இருக்குது. 2008 ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து தங்கத்தோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் கொண்ட ஒரு 24 கேரட்டுடைய தங்கம் ஒரு 10 கிராமே வந்து $12,500. ஸோ வந்து அப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து $140 இருந்தது வந்து. ஸோ அப்போ க்ரூட் ஆயில் வந்து உச்சபட்ச விலை. ஸோ தங்கம் வந்து அப்போ வந்து ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்டு. கிராம் ரேட்டில் பார்த்தா 1250, 10 கிராம் கணக்கில் பார்த்தா $12,500. இப்போ வந்து ஒரு கிராமே இன்றைக்கி $12,500 வந்து. க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி வந்து $60, ரீசெண்ட் லோ வந்து $50. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே கூட வந்து ஒரு டூலை நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் வந்து பாட்டம் வந்துருச்சு. ஸோ தங்கம் வந்து பீக்கில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டைம் டு எக்ஸிட்டு. ஸோ வந்து மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசட் டு அனதர் அசட்டு. குளோபலி வந்து ட்ரேடர்ஸ் இப்படி தான் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து கன்சப்ஷன் நம்ம வந்து தங்கத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து அதை கன்சப்ஷன் கேட்டகரியில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ஒரு ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அசட், அவ்வளோதான் அது. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த விலை உயரத்துக்கு காரணமும் வந்து க்ரூடு பாட்டம், கோல்டு பீக்கு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து எதிரொலிக்க தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து வந்து மணி மூவ் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளோபலி வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. நாஸ்டாக்காக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி வந்து அக்டோபரில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஹிஸ்ட்ரி வந்து அக்டோபர் மந்த்ஸோடைய ஹிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடந்த காலகட்டத்திலேருந்து. ஸோ இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே இந்த அக்டோபரே முடியல. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1500 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி வந்து இப்போ ஒரு 22.7 அப்படிங்கிற PE ரேஷியோவில் வந்து இருக்குது. ஒரு இண்டெக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 PE அப்படிங்கிற ரேஷியோ வந்து ஒரு பை பண்ணுறதுக்கு இதுவே வந்து 20 கிட்டே இருந்துச்சுன்னா நல்லது. 20க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையுமே கேட்க தேவையில்லை, மிக மிக நல்லது. ஸோ வந்து அதனால் வந்து இப்போ நிஃப்டி வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து அடுத்த தீபாவளிக்குள்ளார வந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் வந்து நிஃப்டி வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயரில் நிஃப்டி டெலிவர் குட் ரிட்டர்ன், கோல்டு அண்ட் சில்வருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ அடுத்த ஒரு வருஷம் அடிப்படையில். ஸோ இப்போது நிஃப்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் தங்கத்தினுடைய விலையும் சில்வருடைய விலையும் குறையுமா? ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து லாஸ்ட்டு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்ம்டு. இந்தியன் மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ வந்து இப்போ FISமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்லோலி பை பண்ணுறாங்க. இப்போ இந்த 1500 பாயிண்ட் ரேலிலையுமே பார்த்திங்கன்னா FIயோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா வேறு மார்க்கெட் வந்து அதர் மார்க்கெட் வந்து ஃபாலோனா கூட நிஃப்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து நிஃப்டி ஏதாவது ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு நியூ புல் ராலி வரதுக்கு முன்னாடி ஒரு ரீட்டைல் பீப்புள் வந்து ஷேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஷேக் அவுட் கரெக்ஷன் கூட வரும். ஓகேவா? அது வந்தாலும் வாய்ப்பு தான். எப்படி இருந்தாலும் போன என்ட்ரியில் சொன்ன மாதிரி சொல்கிறேன், அடுத்த 6லேருந்து 7 வருடங்களுக்கு நிஃப்டி இங்கேருந்து டபுள் ஆகிடும். கவலையே பட தேவையே கிடையாது. ஸோ அதனால் வந்து 12% காம்பவுண்டில் நீங்கள் போட்டிங்கனாவே நிஃப்டி வந்து டபுள் தான். சரி, இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. நம்ம வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம கடக்கிறோம் அப்படின்னா அடுத்த நிஃப்டியோட லெவல் அப்படிங்கிறது எங்கே போகும்? எப்பொழுதுமே ஒரு புதிய உச்சத்தை தாண்டிச்சுன்னா இன்னொரு புதிய உச்சம் தான் வரும். இது நீங்கள் தங்க வெளியிலேயே இப்போ பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அந்த புல் ரன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த லெவலில் பிரேக் பண்ணி போயிட்டு அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும் வந்து. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும். இப்போ ரீசெண்டாக சில்வர் $50 கறந்த உடனே நான் வந்து சொன்னேன்,
நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரேக் அவுட்டை வந்து நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். செகண்ட் பிரேக் அவுட்டை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ வந்து இப்போ $50 கிராஸ் பண்ணி 54 போச்சா உடனே செல் பண்ணணும். இப்போ 48 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ $6 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இறங்குச்சு. ஸோ இப்போ இதுதான் கால்டு வந்து ஒரு ஷேக் அவுட் ரேலி அப்படிங்கிறது. இது வந்து நிஃப்டிக்கும் பொருந்தும், கோல்டுக்கும் பொருந்தும், சில்வருக்கும் பொருந்தும். இப்போ அடுத்து வந்து நிஃப்டி வந்து மேலே போகும்போது அதை வந்து நியூ பார்க்காம அது ஒரு ஷேக் அவுட் ரேலியாக கூட இருக்கலாம். கீழே இறங்கி அப்புறமா தான் வந்து போகும். அதனால் வந்து நான் தான் சொல்லினேன், நீண்ட கால அடிப்படையில் வந்து 2030ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை வந்து 32ன்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறதுலேருந்து நிஃப்டி வந்து டபுள் ஆகிறது இருக்குது. ஈவன் நிஃப்டி 20,000 போனால் கூட அடுத்த 40,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ வந்து இப்போ இருக்கிற லிக்விடிட்டி டிவன் மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மணி ஃப்ளோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி மாதிரி கோவிட் மாதிரி ஒரு கிராஷோ, 2008 மாதிரி ஒரு பெரிய கிராஷோ வரும் நாட்களில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக கம்மி. வந்து திருப்பி ஒரு பெரிய அன்சர்டனிட்டி வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து கிராஷ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ வந்து சராசரி கரெக்ஷன் அப்படிங்கிறது 2% 20% வரைக்கும் வந்து வரும். 2லேருந்து 5 வரைக்குங்கிறது ஆர்டினரி. எனிதிங் அபவ் மோர் தேன் 5% அதனால் வெரி குட் கரெக்ஷன். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அந்த 26,200 அப்படிங்கிற அந்த பழைய ஹையை தாண்டணும் அப்படின்னா 28,000 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாமா? ஆமாம், டெஃபினட்டாக அடுத்த என்ன சொல்கிறேன்னா 1 இயரில் அடுத்த 1 இயரில் வந்து நிஃப்டி வந்து வில் டெலிவர் அ பாசிட்டிவ் ரிட்டர்ன். ஸோ வந்து அதை நம்ம இலக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் ஹையை தாண்டினா தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். நம்ம என்ன அந்த இடம் போக போக ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த இடத்த தாண்டி முடிக்கணும். அதுக்குள்ள நிறையா விஷயங்கள் உலகத்தை சுற்றி நமக்கு நடக்கும். ஸோ அந்த இடம் தாண்டிச்சுன்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் 2030 கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற 25,700 இன்றைக்கி 30,000 பாயிண்ட்டு போனாவே 12% சராசரியாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரு மிக பிரகாசமான எதிர்காலம் வந்து நிஃப்டியில் உண்டு. சரி, இப்போ நீங்கள் நம்மளுடைய பங்குச்சந்தை குறிப்பாக நிஃப்டி பற்றி நீங்கள் வந்து ரொம்பவே வந்து இப்போ பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேக் எண்டில் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்மளுடைய பங்குச்சந்தைகள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் டெக்னிக்கலாக என்னென்ன ரீசன் இருக்குது? பங்குச்சந்தைக்கு அடிப்படை காரணம் வந்து பொருளாதார ரீதியான உயர்வு தான். ஸோ வந்து இப்போ கவர்மெண்ட்டோடைய ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஈவன் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்து வருமான வரி விலக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அந்த 12 lakhs கொடுக்கறது. இப்போ இந்த தீபாவளிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் அதிகமான வந்து கன்சப்ஷன் வந்து அக்ராஸ் எல்லா விதமான பொருள்களையும் பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு. சாதாரண ஒரு துணிமணிலேருந்து பட்டாசுலேருந்து டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, கார் வாங்குறது எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. நியூஸ் பேப்பரில் படித்தேன், டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த 2 மாதத்தில் வந்து 1 லட்சம் கார்கள் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ கன்சப்ஷன் வந்து நல்லா இருக்குது. ஸோ உலகத்தில் யார் எந்த பொருள் தயாரித்தாலும் இந்த 140 கோடி மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இருக்கிற கன்சப்ஷன் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அடிப்படை ஒரு பொருளாதாரம் வலுவாக இருக்குது. பட் அப்பப்போ தேக்க நிலை வரும். ஸோ இப்போ வந்து கடந்த 2 மாதத்துடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ வரும் அடுத்த சப்சிக்வெண்ட் மந்த்ஸில் வந்து இது பெட்டராக இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பங்குச்சந்தை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. கோவிட் லோலேருந்து ஒரு 4 வருஷம் புல் ராலி நடந்ததா, அடுத்த ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு முடிஞ்சு தான் அடுத்த புல் ரன் வரும். அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸோ பாசிட்டிவ் ஃபேக்டரோ எக்கானமி, பொருளாதாரம், அந்த நிலை, இப்படி இப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லிக்கவே இல்லை. அதனால் வந்து எல்லா அசட்டுக்குமே ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் வந்து அடுத்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கும். அது நிஃப்டிக்குமே பொருந்தும். இப்போ 12 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஸோ அதனால் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்குமோ அதே மாதிரி இப்போ இறக்கத்தில் இருக்கும் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது 18 மாதம் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விலை ஏறும்போது ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் விலை ஏறிடுச்சின்னு வருத்தப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்களால ஒரு 18 மாதத்துக்கு வந்து வாங்க முடியுது, அக்யூமுலேட் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே இது. சரி, நீங்கள் வந்து சொன்னீங்க 2030 அப்படின்னு கூட நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்கள் வந்து எப்பயும் கேட்குற கேள்வி தான் இப்பயும் கேட்போம். இங்கேருந்து நாங்கள் வந்து இந்த 2030க்குள்ளே ஒரு நல்ல செக்டார் நாங்கள் வாட்ச் பண்ணி நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செக்டார் நாங்கள் இங்கேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும்? அதாவது இந்தியா வந்து இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ஓவர் ரேலிடு. சரி, நம்மளாம் ஒரு சராசரி மனிதர்கள், நமக்கு காதுக்கு வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம தான் லாஸ்ட் பர்சன் டு ஹியர் த நியூஸ். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஸ்டாக் வந்து பல மடங்கு விலை உயர்ந்திருக்கும்.
நம்ம சொல்லக்கூடிய நியூஸ் வந்து டிவி மூலமாக நேரில் போய் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை முன்னாடியே யூகிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுலாம் இருக்குது. இப்போ செமிகண்டக்டருக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது. இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இந்த 28 நானோமீட்டர் அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கிற செமிகண்டக்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து 50% வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த 28லேருந்து 45 அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற அடுத்த கேட்டகரிக்கு வந்து ஒரு 40% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ 45லேருந்து 60 வரைக்கும் நானோமீட்டர் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் சிப்ஸுக்கு வந்து 30% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்டார் வந்து டெஃபினட்டாக வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் நிறையா இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வருங்காலங்களில் கிராஷ் நடக்கும்போது பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆல்டர்னேட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ வந்து இது வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு எல்லா விதமான கன்சப்ஷனுக்கும் பவர் தேவை. ஸோ அதில் வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்பொழுதுமே வந்து ஹெல்த்துக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த்லேயே வந்து மெட்டல்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஃபார்மாங்கிறது ஒரு காலத்தில் வெறும் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டயக்னோஸ்டிக்ஸ் இருக்குது, ஆமாம் வந்திருக்கு இப்போ. ஸோ டயக்னோஸ்டிக்ஸ் அந்த மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், அது மாதிரி நிறைய ஏபிஐஸ் ஆக்டிவ் ஃபார்ம் இன்க்ரீடியன்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெல்த் கேர் செக்டாரும் வந்து கவனிக்கக்கூடியது அடுத்த 5 வருடங்களுக்கு. செமிகண்டக்டர், ரினியூவபிள் எனர்ஜி, மெட்டல் வந்து எப்பொழுதுமே வந்து ஆல்வேஸ் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறதுன்னா சில்வர் மாதிரி தான் ஹை ரிட்டர்னும் கொடுக்கும், ஹை நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். பட் மெட்டல் வந்து வில் அவுட் பர்ஃபார்ம் ஆல் இண்டெக்ஸஸ் வந்து எப்போதுமே நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து மெட்டல் இதாக கரெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் மெட்டல் ஸ்டாக்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் அடுத்த புல் ராலியில் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து வருங்காலங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து இங்கேருந்து நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. அதாவது இண்டெக்ஸ் வந்து டபுள் ஆகிறது வந்து 6 to 7 years பீரியடு. ஸோ நம்ம லோ வந்து இப்போ தான் நமக்கு அந்த மார்ச் மாதம் தான் வந்து 2025. அதுலேருந்து 30 அப்படிங்கிறத விட 32ன்னு நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம். இல்லாட்டி நம்ம 30ன்னு போட்டோம்னா 30ல் வந்து வரலையே நினச்சிப்பாங்க. இண்டெக்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 6 to 7 years பீரியடில் வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து எப்படி ஏறி இறங்கினாலும் ஸோ 2032 அதிகபட்சம், இப்போ 2025லேருந்து 32, இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம், மிக பிரகாசம். ஸோ அதனால் 5 வருடங்கிறத நம்ம வந்து குறுகிக்க வேண்டாம். நம்ம வந்து 1 or 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ 2032 வந்து நிஃப்டி வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் தங்கம் வெள்ளி சார்ந்து நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.